morning to everyone. Today's topic is basic exam furnace. Being data, career metallurgical engineering. Summary, introduction, furnace structure, operations, advantages. Introduction, basic exam furnaces, primary steel making furnace used for converting molten pig iron into steel by blowing exam through a lance. Basic exam furnace வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா மோல்டன் பிக் ஐயனை ஸ்டீலாக வந்து மாற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்றோம். எது வழியான லான்ஸ் வழியா ஆக்சிஜனை செலுத்தி நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம். Furnace structure, it has a vertical vessel lined with refractory lining. Only 8 to 12% furnace volume is filled with the molten metal. The ratio between height and diameter of the furnace is 1.2 to 1.5. The capacity of the furnace is 200 to 400 tons. The furnace is provided with a tilting platform. And the furnace la வந்து tilting திருப்புற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இதுல இருக்கும். Forward tilting for the removal of molten slag. முன்னாடி பக்கம் சாச்சனா வந்து slag வந்து ரிமூவ் பண்ணிடலாம். Backward tilting for the removal of molten metal. பின்னாடி பக்கம் சாச்சனா வந்து molten metal வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதான் வந்து பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னஸ் உடைய வந்து ஸ்ட்ரக்சர் இதான். இது வந்து ரெஃப்ராக்டரி லைனிங். இது வழியா வந்து ஸ்லாக வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். இது வழியா வந்து ஸ்டீலை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். இதுதான் வந்து ஆக்சிஜன் லான்ஸ். இது வழியா வந்து ஆக்சிஜன் வந்து உள்ள வந்து செலுத்தப்படும். Furnace operations. The first step in the purification of cast iron is removal of sulfur by adding magnesium powder. ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஐயனை வந்து நம்ம சுத்தம் பியூரிஃபை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து வந்து சல்ஃபரை ரிமூவ் பண்ண போறோம். சல்ஃபரை ரிமூவ் பண்றதுக்காண்டி மெக்னீசியம் பவுடர் வந்து இதுல ஆட் பண்றோம். Magnesium reacts with sulfur produce a molten sulfide that is removed as a slag. Magnesium வந்து சல்ஃபர் கூட ரியாக்ட் ஆகி molten sulfide வந்து தருது. அது வந்து ஸ்லாகா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். Water cooled lamps is inserted into the furnace from the top. ஃபர்னஸ் உடைய டாப் வழியா வந்து வாட்டர் கூல்டு லாம்ப்ஸ் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்றோம். ஆக்சிஜன் மிக்ஸ்டு வித் பவுடர் கால்சியம் ஆக்சைடு இஸ் ப்ளோன் இன் அட் வெரி ஹை ப்ரெஷர். ஆக்சிஜனும் பவுடர் கால்சியமும் வந்து ஹை ப்ரெஷர்ல வந்து நம்ம வந்து உள்ள வந்து செலுத்துறோம். The stream of oxygen penetrates into the molten metal. ஆக்சிஜன் வந்து molten metalக்குள்ள ஊடுருவி போகுது. Carbon, silicon, phosphorus react with oxygen and forming the respective oxide. Molten pig ironல இருக்க கார்பன், சிலிக்கான், பாஸ்பரஸ் வந்து உள்ள செலுத்துற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி அதோடைய ரெஸ்பெக்டிவ் ஆக்சைட்ஸ் இருக்காது. கார்பன் டை ஆக்சைடு எஸ்கேப்ஸ் ஃப்ரம் த ஃபர்னஸ். கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபர்னஸ் விட்டு கேஸா வந்து வெளியே போயிடுது. சிலிக்கான் அண்ட் பாஸ்பரஸ் ஆக்சைடு ரியாக்ட் வித் கால்சியம் ஆக்சைடு டு கிவ் த slag of molten calcium silicate and calcium phosphate. சிலிக்கன் ஆக்சைடும் பாஸ்பரஸ் ஆக்சைடும் கால்சியம் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி ஸ்லாக தருது. அது என்னென்ன ஸ்லாக்னா மோல்டன் கால்சியம் சிலிக்கேட் அண்ட் கால்சியம் பாஸ்பேட். ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸோதெர்மிக். இங்க நடக்கிற எல்லா ரியாக்ஷன்ஸும் வந்து எக்ஸோதெர்மிக்கா இருக்கும். The furnace is turned into the horizontal position and the slag is poured out. furnace வந்து டில்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாக வந்து வெளியே ரிமூவ் பண்ணிடுறோம். furnace operations. Final blast of oxygen and calcium oxide is given and the resulting metal is tapped off. அந்த ஸ்லாக் எடுத்ததுக்கு அப்புறமும் ஆக்சிஜனும் கால்சியம் ஆக்சைடையும் ப்ளோ பண்ணி மறுபடியும் அது மாதிரி ஹை ப்ரெஷர்ல வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் வர மெட்டலை வந்து டாப் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துப்போம். The resulting metal contains about 1 to 1.5% of carbon and minor impurities. நம்மளுக்கு கிடைக்கிற மெட்டல் ஸ்டீல்ல வந்து 1 to 1.5% அளவுக்கு கார்பனும் மைனர் இம்பியூரிட்டிஸும் இருக்கும். அட்வான்டேஜஸ், it does not burn fuel, so it is cost efficient. இதுல வந்து நம்ம எந்த எரிபொருளையும் யூஸ் பண்ண போறது இல்லை, அதனால வந்து காசு வந்து இது கம்மி. It uses the inherent heat of the molten iron, so it does not need extra energy. இது molten ironல இருக்கிற ஹீட்டையே வந்து நம்ம இதுல வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து அதிகமா வெளியே இருந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் தேவைப்படாது. ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு அதர் ஃபர்னஸ். இதை தயாரிக்கிற காசு வந்து கம்மி மற்ற ஃபர்னஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ப்ரொடக்ஷன் ரேட் இஸ் ஃபாஸ்டர். இதை வந்து சீக்கிரமா தயாரிச்சிடலாம். லோ பாஸ்பரஸ் கார்பன் ஸ்டீல் இஸ் ப்ரொடியூஸ்டு. Disadvantages: initial
initial cost for setup is high as it needs blast furnace. இது வந்து blast furnace ல இருந்து எடுத்த pig ironல இருந்து தான் வந்து இத வந்து ஸ்டீல் வந்து நம்ம தயாரிக்கிறோம். அதனால இதோட இனிஷியல் காஸ்ட் ஃபார் செட்டப்னா இதோட மூலப்பொருட்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபர்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஹையா இருக்கும். இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். ப்ரொடியூசர்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் பொல்யூட்டிங் கேசஸ். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய கேசஸ் வந்து இதுல இருந்து வந்து நிறைய வருது. For treatment of polluting gases, separate systems like hair scrubbers, electrostatic precipitators, and filter are used. இதுல இருக்கிற வந்து அந்த பொல்யூட்டிங் கேசஸ் வந்து பிரிக்கிறதுக்காண்டி நம்ம ஹேர் ஸ்க்ரப்பர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitators, filters வந்து யூஸ் பண்றோம். Costly for small production. Solid charge cannot be taken for refining. இதுல வந்து molten iron மட்டும் தான் ரீஃபைன் பண்ண முடியும். Solid charge வந்து ரீஃபைன் பண்ண முடியாது. Thank you.